மீனாட்சி மாதிரி இருக்கு. மாப்பிள்ள கொடுத்து வச்சவர் தான். பையன் தங்கமான பையன், அவனுக்கு எல்லாம் நல்லதாத்தான் அமையும். லட்ச லட்சமா லாபம் வருது இல்ல? சின்சியரா இருக்கிறான், சம்பாதிக்கிறான். டேய் இந்தேப்பா நில்லுப்பா. அட நில்லுப்பாங்கற. நீ என்ன சொல்லிக்க போலவே என் முட்டியில எடுத்து போயிட்டு இருக்க? சார் போர்ட்டர் சார். அட நில்லுப்பாங்கற. நான் இது எங்கே போற? நான் மட்டும் சொல்லிட்டே இருக்க, நீ மட்டும் எடுத்து போயிட்டு இருக்க. ஏன் சார் இப்படி கத்துற? உன் பொட்டியை தூக்கிட்டு நான் எங்க போறேன்? ஏன் மற்ற ஆள் நான் இப்படியா இருப்பேன்? இது பா இப்படியா இருப்பேன்? ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ சார். பீடி இழுத்தா புகை வரும் சார், ஆனா புகை இழுத்தா பீடி வராது சார். மனுஷனுக்கு நாணயம் தான் சார் முக்கியம். கூலிப்ப கொடுக்கறத கொடு சார். சார் டாக்ஸி ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ஆட்டோல ஏத்துருவா சார். நீங்க சார் இதோ வந்துடுறேன். அப்பா என்ன கணக்குது. சரி குடு சார். ஒரு 5 ரூபா போட்டு கொடு சார். உன் பேரை சொல்லி கவர்மெண்ட் படி வலிச்சுக்கிறேன். என்ன நீ அங்க குடுக்கறது கொடுன்னு சொல்லிட்டு இங்க வந்து எக்ஸ்ட்ரா கேக்குற? என்ன சார் இது? எதுக்கோ செலவு பண்ற ஒரு உழைப்பாளி. போட்டு கொடு சார். நல்லா தான் பேசுற. ஆமா சார். ஐயோ ஆட்டோ போகுதே. என் பொட்டி, என் ஆட்டோ, என் பொட்டி. பொட்டில என் ஆட்டோ போகுதே. ஆட்டோல என் பொட்டி போகுதே. திருட்டு பையன் ஏமாத்தா சார். ஒரு நிமிஷம் நீங்க இரு, நான் பொட்டியோட வரேன். உனக்கு தெரியாதியா? என் வாழ்க்கையே அதுலதான் இருக்கு. உன் பொட்டியோட வரேன் சார். வரேன். நான் வர வரைக்கும் அங்கேயே நில்லு சார். ஐயோ சைக்கிள் சைக்கிள் சைக்கிள். இருங்க சார், இருங்க சார். ஏன் சார் கத்துறீங்க? உங்க சைக்கிள் எடுத்துட்டு அவன் எங்க சார் போயிடுவான்? ஹலோ, ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுங்க சார். பீடி இழுத்தா புகை வருது சார், ஆனா புகை இழுத்தா பீடி வராது சார். மனுஷனுக்கு நாணயம் தான் சார் முக்கியம். கண்டிப்பா வந்துருவான் சார். சைக்கிள். நீ கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரி மச்சான். டேய் ஆட்டோ காணும்டா. ஆட்டோவை காணுமா? அப்ப ஆட்டோவா அவங்களுக்கு இல்லையா? பெட்டியெல்லாம் இறக்கு, இறக்கு சீக்கிரம் இறக்கப்பா. ஐயா, சின்ன பாளையம் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம். உங்களால நான் காணிக்கைய தாராளமா போடுங்க. என் பேரையும் சொல்லி ஊத்துங்கப்பா. தேங்க்யூ. ஐயா, சின்ன பாளையம் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம். உங்களால நான் காணிக்கைய தாராளமா இதுக்குள்ள போடுங்க. ஓஹோ, நான் பெரியபாளையம் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்த போறேன். உங்களால முடிஞ்சது நீங்க பண்றீங்களா? எத்தனை வருஷமா கூழ் ஊத்தினுங்கிற? இப்பதான். நானு 12 வருஷமா கூழ் ஊத்தினுங்க, தெரியுமா? போடா டேய். நம்மளோட பெரிய ஆளா இருப்போம். செல்வம், என்னடா கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா ஸ்டேஷனுக்கு. கிட்ட வராத, இடுப்புல பாம்பு வச்சிருக்கேன். நான் டோட்டலா மனித வெடிகுண்டு. சுவிட்சை தட்டா டமால்னு வெடிச்சிடும். சுவிட்ச் என்கிட்ட தான் இருக்கு. போடாத, நில்லு. போடாத, போடாத. தெய்வமே, உன் பேரை சொல்லி கலெக்ஷன் பண்ணிருக்கோம். உனக்கு ஒரு பங்கு கொடுக்கலன்னா அவ்வளவு சரிப்பட்டு வராது. 40% 50% கோஆப்டெக்ஸ் விளம்பர மாதிரி உன்னை நாங்க பிரிக்க விரும்பல. அதனால இத கொஞ்சம் பிடி. கொடு. இதுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நான் மேல தூக்கி போடுறேன். இந்த கடத்துக்குள்ள விழுறது எல்லாம் உனக்கு. வெளியே ஏதோ கொஞ்சம் மிச்சம் மீதி சதுரது பாரு, அது மட்டும்தான் எனக்கு. சரியா? போடுறேன், எடுத்துக்கோ. ₹1. You want only ₹1? God is great. எடுத்துக்கப்பா. தெய்வமே,
சட்டமெல்லாம் போட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நான் உன்னை அடைக்க விரும்பல. காசெல்லாம் மேல போடுறேன். உனக்கு எவ்வளவு வேணுமோ அவளையும் மேலே எடுத்துக்க. நீ பார்த்து கீழே போடுறத நான் எடுத்துக்கிறேன். அடேங்கம்மா. எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டியே. காட் இஸ் டபுள் கிரேட். நிம்மதியா பகல் கனவு கண்ணுங்கிறான் பார். என்னது வாடகையை அட்வான்ஸ்ல கழிச்சுக்கிறதா? அட்வான்ஸ் கழிஞ்சு 6 மாசம் ஆகுதியா? சரிங்க, 10ஆம் தேதி கொடுத்துறேன். 10ஆம் தேதி கொடுக்கல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். என்ன வீட்டுக்கார வரான், ஆபத்து. போர்வேடு இந்த முடிக்க. ஊட்டி இருக்குது. என்ன சத்தத்தையே காணோம்? போயிருப்பான். போயிருப்பாங்க. அந்த மடையனுக்கு நம்ம அளவுக்கு ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. ஏண்டா வாடகை கேட்டு வந்தா என்னையே ஏமாத்துறீங்களா? அது கட்டில் இல்ல சார், கட்டில் மாதிரி. இது ஸ்டிக் இல்ல, ஸ்டிக் மாதிரி. இது வீடா இல்ல கார்பரேஷன் குப்பை தொட்டியா? சிகரெட் இங்கே போடுவாங்க. என்ன சிட்டி பேங்க்ல போடுவாங்க. எங்கடா வாடகை? அவனை கேளு. அது பிசினஸ் ரொம்ப லாஸுங்க. ஒரு 3 days டைம் கொடுத்தீங்கன்னா கொடுத்துறோங்க. என்னடா எப்ப கேட்டாலும் பிசினஸ் லாஸ்னே சொல்லிட்டு இருக்கீங்க. ரியலா அப்படி என்னதான்டா பிசினஸ் பண்றீங்க? என்ன பிசினஸ்? ரியலா எஸ்டேட் பிசினஸ்ங்க. இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ங்க. இந்த பிளாட் எல்லாம் கட்டி கொடுத்துறோங்க. நாங்க ஒண்ணு கூட வச்சுக்கிறது இல்லைங்க. அண்ணா இந்த இடத்துக்கு கூட ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கோமுங்கண்ணா. என்ன? ஸ்விம்மிங் பூலோட ஒரு 100 பிளாட் கட்டுறதுங்கண்ணா. அந்த 100 பிளாட்டுக்கும் ஒரே ஒரு ஓனருங்கண்ணா. அது நீங்க தானே? ஐடியா நல்லா இருக்குதுங்களாண்ணா? சூப்பர். அப்ப இந்த வாடகைங்கன்னா அது கிடக்கணும் தம்பி. அதான் நம்ம ஸ்விம்மிங் பூலோட பிளாட் எல்லாம் கட்ட போறோமே. அப்ப நான் வரட்டா? அட இத கொட்டு. போதும் அங்க சாய். நானே போட்டுக்கிறேன். அடுத்தவங்களுக்கும் வேணுங்க, கொஞ்சம் மிச்சம் வைங்க. போயிட்டு போ. ஏம்மா இன்னொரு முட்டை தோசை போடு. நீ முதல்ல பழைய பாக்கியை கொடு. முட்டை சரியா வேவல. என்ன பாக்குற? காசு வச்சிருக்கல, 2 முட்டை வாங்கி துண்ண பரதேசி. ஹலோ பிரதர். வா டெல்லி. ஒண்ணுதான் பிரதர் பார்க்க வந்தேன். என்ன? ஒரு விஷயம் தனியா பேசணும், வர்றியா? கணக்குல எழுதிக்கோ. என்ன பிரதர், நமக்கு வேண்டிய அளவுக்கு புச்சா வீடு கட்டிக்கிறான். வீடு முச்சந்தி விடா மாட்டிக்கிச்சு. அதான் பிரதர் தெருக்குத்து வீடு. பரிகாரமா ஒரு பிள்ளையார் வைக்கணுமா. அதுவும் திருட்டு பிள்ளையார்னா விசேஷமா. எங்கேயாவது ஒரு பிள்ளையார் இருந்தா அடிச்சுக்கூட. என்ன யோசிக்கிற? 5000 ரூபாய் பேசி
1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். குடி, வாங்கிக்கப்பா. ம். சீக்கிரம் சீக்கிரம் வா. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கோயில இருந்து ஒரு கோழிக்கு வந்துட்டாருப்பா. செருப்பு மாட்டிக்க சீக்கிரம். கோயிலுக்கு எதுக்கு காம்பவுண்ட்? நம்மள மாதிரி அழுந்துதான் கோவில் சுவர் அச்சன் பண்றோம். என்னக்கா திருட திருடனா? சொல்லிட்டு டச் பண்ணுப்பா. அது பாத்ரூம். பீரோன்னு நினைச்சேன். டெலிபோன் பக்கத்துல பூட்டு இருக்கு, எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் சீக்கிரம். முருகா. மாட்டிக்கிட்டீங்களா திருட்டு பயல்களா? இன்னைக்கு ராசி பலன்ல வீர செயல்கள்னு போட்டிருந்தது. கரெக்டா லாக் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? மொட்டை மாடி மேல காய் போட்டிருந்த கருப்பு கலர் பேண்ட் வடாமெல்லாம் எப்படி காணாம போச்சுன்னு இத்தனை நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, நீங்க தானே கைவரிசை காட்டியிருக்கணும். திருட்டு பயல்களா? நிறுத்தி, யார பார்த்து திருடங்க? திருடங்கிருடன் சொன்ன என்னடா என்னடா பண்ணுவேன்? கீச்சிருவேன். கீச்சுடா, கீச்சு பாக்கலாம். கட்டி எடுத்தார்ல. திருட்டு பயலுக்கு ரோஷத்தை பாரு, ரோஷத்தை. உங்களை என்ன பண்றேன் பாரு. போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் என்ன? 826. சீக்கிரமா சொல்லு. 372. ஐயோ. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். என்னடா என்ன? சிஸ்டர், நாங்க திருடங்க தான், உண்மையை ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கருப்பு கலர் பேண்ட் வடாம் இதெல்லாம் திருடுற அளவுக்கு பெரிய திருடிங்க கிடையாது. ஏதோ சின்ன லெவல்ல இந்த பிள்ளையாரு முருகரு அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுல பாருங்க, ஒரு இடத்துல இருந்து பிள்ளையார ஷிஃப்ட் பண்ணும்போது முட்டாத்தனமா ஒரு கும்பல் எங்களை துரத்திச்சு. நினைக்கும் போதே வேதனையா இருக்குல்ல நண்பா. அவங்க கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்லியா தப்பிக்கும் போது இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். அவ்வளவுதான் தாயே நடந்தது. அம்மா தாயே, டைம் ஆயிட்டே இருக்குது. சீக்கிரம் கதவு திறந்து விட்டீங்கன்னா கடைசி பஸ் பிடிச்சு போயிருவோம். ஆ
அதானே வீட்ல டாடி மம்மி கூட இல்ல 3 நாள் எப்படி பொழுது போகுன்னு தலைய பிச்சுட்டு இருந்தோம். வசமா வந்து மாட்டிட்டீங்க. ஆமாக்கா இவங்க இருந்த திருடன் போலீஸ் எல்லாம் விளையாடலாம்க்கா. சில்ட்ரன்ஸ் நீங்க விளையாடுறதுக்கு நாங்க என்ன மைதானமா? அக்கா இங்க வாயேன். என்னடா? வாக்கா. சரி வா. என்னக்கா நீ 3 நாள் எப்படி தனியா இருக்க போறேன்னு பயந்துட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் வந்து மாட்டிட்டாங்க. இவங்களை போய் யாராவது தந்துடுவாங்களா? இவங்க நமக்கு வாட்ச்மேன் மாதிரிக்கா. இன்னொரு விஷயம் யோசனை பண்ணி பாத்தியா? நம்ம வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப போய் அவங்கள திறந்து விட்டோன்னு வை, நாளைக்கு ஒரு பெரிய கும்பலோட நம்ம வீட்டுக்கே வர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த பிசாசுங்க என்ன பேசுது பாக்குறாங்க. அவங்க இங்க இருக்கிறதாக்கா நமக்கு நல்லது. வாக்கா நம்ம டிசிஷன் இதான் அவங்க கிட்ட போய் சொல்லலாம். அம்மா தாயே முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டோம். உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோன்னு வை, 6 மாசமோ 1 வருஷமோ உள்ள தள்ளிடுவாங்க. ஜெயில எல்லாம் போட்டு அடிப்பாங்க. இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோம். கருணை மழையே தேவி மாதா கதவை திறவாயோ. அதான் இல்ல, நாங்க உங்களை இங்கேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். 3 நாள் கடங்க. அம்மா தாயே இது ரொம்ப அநியாயம். எதிரா எதிரா அநியாயம்? எத்தனை பேரை நீ அடைச்சு போட்டிருப்ப, எத்தனை பேரை நீ கொடுமைப்படுத்திருப்ப. அனுபவி. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதான் பாடம். நண்பா பிள்ளையார் பிடிக்க குரங்கா போயிருச்சே. ஒரு குரங்கு இல்ல, ஒரு பெரிய குரங்கு, 2 குட்டி குரங்கு, மொத்தம் 3. பாப்பா அந்த இங்க அப்படி ஊத்தக்கூடாதுமா. அந்த பக்கத்துல பாரு பில்லர் இருக்கு, அதுல எடுத்து பேனக்குள்ள ஊத்தணும். எங்களுக்கு தெரியும். விளையும் பயிர் தெரியுது. சொன்னேன்ல. ஏ அக்கா இடத்துக்குள்ள தூக்கி போட்டுரு. ஏய், யாரு இங்கு பாட்டில் உடைச்சது? அந்த திருடன் தான்க்கா. ஏன்டா உடைச்சீங்க? போய் போய். ஆமாக்கா நான் கூட சொன்னேன் பில்லர் வச்சு ஊத்தலான்னு. அவன் தான் அதெல்லாம் வேணாம் இப்படியே வச்சு ஊத்தலான்னு உடைச்சிட்டாங்கா. அந்த குழந்தை தாங்க உடைச்சது. இங்க இருந்து இங்க் பாட்டில அங்க எப்படிங்க உடைக்க முடியும்? நான் ஊத்தி தரேன்னு எங்கிட்டேந்து வாங்கி தூக்கி உடைச்சிட்டாங்கா. ஏன்டா நடிக்கிறீங்க? குழந்தை எங்கயாவது போய் சொல்லுமா? குழந்தைக்கு போய் சொல்லாதுங்க. ஆனா குட்டிச்சாத்தான் சொல்லுங்க. சரி சரி, சீக்கிரமா இந்த பாலை சுட வச்சு காபி போடுங்க போங்க. என்ன முறைக்கிறீங்க? நீங்களா தானே சமையல் கட்டுக்குள்ள வந்தீங்க? நீங்க உள்ள இருக்கும்போது கிச்சனுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? போஸ் குடுக்கறத விட்டுட்டு வேலையை பாரு. புடி. போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் சொல்லு. 826372. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நோ.
ரெடி ஆகணும். ஸ்கூலுக்கு போகணும்ல. வாங்க வாங்க. அக்கா, நாம இல்லாத நேரத்துல அந்த திருடங்க காப்பி போட்டு குடிச்சிட்டாங்கன்னா விரல ஒடிச்சு அடுப்புல போட்டுற மாட்டேன். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள தேங்காய் இருக்கு, அதை துருவி சட்னி பண்ணிடுங்க. மாவை எடுத்து தோசை சுட்டுடுங்க. என்ன அக்கா? அக்கா எனக்கு வெங்காய தோசை தர சொல்றேன்டா கண்ணு. அக்கா அக்கா எனக்கு ஊத்தாப்பம் கொடுத்துட்டா போச்சு. அக்கா எனக்கு வடகறி வேணும். வடை எங்கடா இருக்கு? வடைய போட்டு வடகறி பண்ண சொல்லு. சரி சரி. குழந்தைங்க சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? பண்ணணும். பண்ணிட்டு சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. தோசை. அது ஒண்ணு இல்ல, தோசைய திருப்பி திருப்பி எடுத்தது. இன்னும் திருப்பணுமா? அடுத்து ஒரு மசாலா. என்ன சிரிப்பு? இல்ல, இது வரைக்கும் எத்தனை பேரை பொட்டி பொட்டி எடுத்திருப்பேன். ஆனா கட்சியில நிலைமை பாத்தியா? தோசையை புரட்ட அளவு கொண்டாந்து விட்டுட்டான். இதுக்குதான் பிரதர் சொல்றது, அதிகமா ஆட்டம் போடக்கூடாது. அதிகமா பேசவும் கூடாது, புரிஞ்சுதா? ஐடியா. நைனா பாக்கணும். என்ன? ஒண்ணுல, சும்மாதான். அந்த பயம் இருக்கணும். ஜாக்கிரதை. சார், யாரு? நாங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோங்க மேடம். ஒரு வாரமா போன் ரிப்பேர்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தது. இப்போ சரி பண்ணிட்டோம். ஒர்க் பண்ணுதா பாருங்க. ஹலோ, ஒர்க் பண்ணுது. பாருங்க மேடம். என்ன பாக்குறீங்க? ஒரு வாரமா ரிப்பேர் ஆன போனை வச்சிட்டு இருந்துட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போலீஸுக்கு போனுன்னு எங்களை மிரட்டி இருந்தீங்களா? இனிமே நாங்க யாருக்கும் பயப்பட போறதில்ல. இப்ப என்ன பண்ண போறோம் பார். என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவோம். அறிவு கெட்ட முண்டம். அதான் இப்ப போன் ஒர்க் பண்ணுதே. இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாமே. சாரி, கொஞ்சம் பிரெயின் ஒர்க் பண்ணல. சும்மா டெஸ்ட் பண்ணேன். யூ ஆர் பாஸ். கீப் இட் அப். விடிஞ்சா கிரக பிரவேசம். எங்கப்பா பிள்ளையாரு? உன் மேட்டரை நான் செல்வத்துக்கிட்ட விட்டுருக்கேன். அவன் எப்பயுமே பேச்சு மாற மாட்டான். இந்நேரம் அவன் பூந்து விளையாடிக்கிட்டு இருப்பான். நீ வீடு போய் சேரு, பிள்ளையார் வந்து சேரும். என்னமோப்பா, உன்னை நம்பிதான் இருக்கேன். ஓ, இப்ப நீதான். என்ன முடிஞ்சுதா? You doing like it, huh? No problem.
இருக்கு. வா. வா. இல்லையா பிள்ளையார் கொடுக்குறாங்க கோவத்துல பெருமாள் உங்களை அடிக்கிறதுக்கு ஆளுங்களோட வந்துட்டு இருக்கானே. அதோ உட்கார்ந்துருக்கானே அவன் தான். இது எங்க 2 பேர் பிரச்சனை. நாங்க பாத்துக்கிறோம். யாருகிட்ட முறைக்கிற? விளையாட்டுக்கு அடிச்சியா சீரியஸா அடிச்சியா? சீரியஸா தான்டா அடிச்சேன். அதான் இந்த விளையாடுற வெள்ளம் எங்கிட்ட வச்சுக்காத. அது யாரு? எனக்கு தெரியாம உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு இருக்கான். பரசு பரசுன்னு 2 பேரு. ஒருத்தன் தான். ஓ, பரசு இருக்கானே பரசு, என் கூட லா காலேஜ்ல ஒன்னா படிச்சுட்டு சேத்து மடையில ஜட்ஜா இருந்தான். சேத்து மடையா? சேத்து மடை. சேத்து மடையில கோர்ட்டே கிடையாது. இல்ல இல்ல, எனக்கு அதே டவுட் தான். இவ்வளவு கிராமத்துல எப்படிடா கோர்ட் இருக்கும்னு. பின்ன எப்படி சுத்துப்பத்து 18 பட்டி கிராமத்துக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கான்? அது கட்ட பஞ்சாயத்து. அது மாதிரிதான் ஏதோ ஒண்ணு இருக்கும். படிச்சதுக்கு சும்மா இருக்க முடியாது இல்ல. நாட்டாமையா இருந்திருக்கான் போல இருக்கு. பொட்ட பாக்கு கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் சிவக்கும். யாரு? நான் தான் ராதா. ஹலோ. வெல்கம். இது கதவு மாதிரி, ஆனா கதவு இல்ல. என்னங்க திடீர்னு? எவ்வளவு நேரம் தான் ஹாஸ்டல்லயே இருக்கிறது? போர் அடிச்சிச்சு, அதான். பிரம்மச்சாரிகள் தங்குற இடம் இப்படிதான் இருக்கும். நிக்கிறீங்களே, இதோ ஸ்டூல் எடுத்தாரேன். பாத்து அடி ஒண்ணு பண்ணலையே. சாரி, அது கட்டில் மாதிரி, ஆனா கட்டில் இல்ல, அப்படித்தானே? இந்த வீட்ல சரி பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. சரியா தானே இருக்கு. நல்லா இருக்கா? ஆடிய கட்டிலுக்கு ஆணி. அது பலதரப்பட்ட கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது வெறும் காலோட வந்தா நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்காக எடுத்துட்டு வந்தது. லேடிஸ் செருப்பு கொடுக்குது, வேணா போட்டுங்களேன். சுவாமி பரமானந்தாவை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது பக்தியோடு அடிச்சிட்டு வந்தது. முதல்ல இந்த கர்மத்தை எல்லாம் மூட்டை கட்டி வெளியில போடுங்க. பாஸ்கர், ரொம்ப குளிருது. ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம் போன் பண்ணிக்கிறேன். ஹலோ மாணிக்கண்ணே, சொல்லுங்க. ஐஸ்கிரீம் இருக்கா? நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு பாதாம் பிஸ்தா கூட போடலாம், தப்பு இல்ல. ஒரு 2 ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. ஓகே, சரிங்க. ஜில்லுன்னு இருக்கணும்.
நண்பா நம்ம கொஞ்சம் அதிகமா பண்றோமோ? அதிகம்னா எப்படி? இந்த பந்தா பந்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்றோமோ? சேச்சே, அப்படிலாம் இல்ல. புயலுக்கு பின் அமைதி, உழைப்புக்கு பின் ஓய்வு. சுருக்கமா சொன்னா நாம இப்ப ரெஸ்ட்ல இருக்கிறோம். எஸ். மாணிக்கண்ணே, அந்த ஏசி 2 பாயிண்ட் கூட்டுங்க. சரி. ஏசி பத்தல. மாணிக்கண்ணே, உங்களுக்கு எங்க நடவடிக்கையில ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது? சேஞ்சஸ்னா? இந்த பந்தா பந்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? சே ராயல் ஃபேமிலில இதெல்லாம் சகஜங்க. ஒன் மோர் டைம் ப்ளீஸ். ராயல் ஃபேமிலில இதெல்லாம் சகஜங்க. டேக் இட். Thanks. கோ என்ஜாய். ஏசி போய் ஆஃப் பண்ணா உடனே. பார்த்த ஞாபகம் இல்லையோ? அடே ஐயோ, அந்த டைம் எக்ஸசைஸா? இல்ல, ஸ்விம்மிங். சும்மிங்க. எல்லாத்துக்கும் தவாழ்தான். நானு உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. பார்த்திருக்க முடியாதே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருப்பீங்க? அதுதான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஞாபகம் வந்துருச்சு. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுத்தனே, அப்ப பார்த்திருப்பீங்க. அது தெரியாதா பிரதர்? அதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துருச்சு. ராமேஸ்வரத்துல. கரெக்ட். 1944ல ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு ஆடிக்கிட்டே உப்பு காய்ச்சணுமே, அப்ப உப்பு காய்ச்சணுமா? நான் பிறக்கவே இல்ல. இல்ல நீங்க தான் உப்பு காய்ச்சினீங்க. அட நான் பிறக்கவே இல்லைன்ற அப்புறம் நானே அங்க போய் எப்படி உப்பு காய்ச்சிக்க முடியும்? நீங்க பார்க்காமலே எங்களுக்கு தெரியும் சொல்லும் போது பிறக்காமலே உப்பு காய்ச்ச முடியாதா? என்ன இது? எங்க உப்புதான் தண்ணியில கரைஞ்சிருமே, அது எது காய்ச்சணும்? யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க இப்படி இப்படி யோசிக்கிறதுனால உங்களுக்கு ஒண்ணுமே வரல. இதால இடிச்சு இடிச்சு யோசனை பண்ணுங்க, எல்லாம் தானா வரும். புடிங்க. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. என்ன செல்வம், துணிக்கெல்லாம் இஸ்திரி போட்டுட்டு இருக்கா போல இருக்கு. இல்ல, எம்ப்ராய்டரி போட்டுக்கிட்டு இருக்கேன். தமாஷாதான் பேசுற. இதே மாதிரி தமாஷா வேற எப்போ ஒரு முறை என்கிட்ட பேசிருக்கீங்க, ஆனா எங்க எப்போன்னு தான் ஞாபகம் வரல. உங்க சொந்த பேரே செல்வம் தானா? இல்ல, எனக்கு வேற பேரும் இருக்கு. அது என்ன பேரு? அது என்ன பேரு? ஸ்ரீ ஸ்ரீ ஆதிகேசவ கோதண்டராம வெங்கடேஸ்வர ஸ்ரீனிவாச பெருமாள். சுருக்கமா செல்வம் அப்படி கூப்பிடுவாங்க. அப்படியே வரும். அது எப்படி? ஸ்ரீ ஸ்ரீ ஆதிகேசவ கோதண்டராம வெங்கடேஸ்வர ஸ்ரீனிவாச பெருமாளை துருக்கினா அப்படின்னு எப்படி வரும்? சான்ஸ் இல்ல. நோ சான்ஸ். அப்போ நீங்க என்ன பார்த்திருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. இது பார்த்தேன், எப்ப பார்த்தேன்? நீங்க ஓவரா திங்க் பண்ணி தான் இந்த மாதிரி ஆயிருச்சு. ஒரு 10 டேஸ் ரெஸ்ட் எடுங்க, சரியா போயிடும். இதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்க? உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. எங்க? சொல்லுங்க, எங்க பார்த்தா? ஏண்டா
திங்க் பண்ணி தானே எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. மறுபடியும் ஏன்டா என்ன திங்க் பண்ண வைக்கிறீங்க? போடா. ஆளை பாரு எரியும் போது எந்திரிச்சு வந்த மாதிரி. நீ மாச்சு ஆஸ்பத்திரி மாச்சு. அம்மா இல்ல இல்ல. சும்மா திங்க் பண்ணி ஏன் இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அது இல்ல. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அரிசி அரைச்சா மாவு வரும், ஆனா மாவு அரைச்சா அரிசி வருமா?